சவுத் ஸ்டேட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து 2, 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மலையாளத்தில ஒரு படம், அதுக்கப்புறம் தமிழ்ல 2, 3 படங்கள் வந்து ரொம்ப ரிலீஸ் ஆயி, எல்லா படத்துக்கும் ஒரு சுமார் ரிவ்யூஸ் இருந்தாலும், சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷனலா வந்து ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதாவது இந்த படத்துக்குலாம் வந்து ப்ரமோஷன் பெருசா இல்ல. ஆனாலும் வந்து தியேட்டர்ல வந்து கூட்டம் குவியுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் குடும்பஸ்தன். எஸ். ஸோ இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டன், அதுக்கப்புறமா வந்து இந்த நக்கலைட்ஸ்ல வந்து சில ஆக்டர்ஸ் அதுக்கப்புறமா வேற யாராச்சும் பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பெரிய லிஸ்ட் இல்ல. ஆனாலும் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஃபேமிலிக்கு இன்னும் அட்டாச் ஆயிட்டு, ஃபேமிலி கூட்டமே வந்து நேத்து சண்டே ஈவ்னிங் வந்து தியேட்டர் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த குடும்பஸ்தன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ராஜேஸ்வர் காளிசாமி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நக்கலைட்ஸ் அந்த யூடியூப் சேனலோட டைரக்டர் போல. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்த எழுதினது வந்து இவரும், பிரசன்னா பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து இந்த ஸ்டோரிய வந்து எழுதியிருக்காங்க. ஸோ மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படமும் பண்ணும்போது அவரோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணப்படுது. உதாரணத்துக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ட செலக்ட் பண்றது அப்படின்றது சில பேர் தான் எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அருள்நிதியா இருக்கட்டும், இல்லன்னா வந்து இப்போ மணிகண்டன்னு, அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில பார்த்தீங்கன்னா மம்மூட்டி. மம்மூட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஆனா இன்னுமே வந்து புதுசா என்ன இருக்கு? புதுசா என்ன இருக்குன்னு சொல்லி தேடி போறாரு. ஸ்கிரிப்ட் தேடி போறாரு. ஸோ அந்த மாரி சில ஆக்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் வந்து கண்டிப்பா வருவாரு. ஓகே. ஸோ ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். அதாவது வந்து 2 பேர் லவ் பண்றாங்க. ஊர விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா கிட்டேருந்து எதிர்ப்பு வருது. அத வந்து எப்படி டேக்கிள் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபேமிலி மேன் ஆனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பிரச்சனை வருது. அப்புறம் என்னெல்லாம் ஃபேமிலில கூத்து நடக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு கதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 டூ 3 பேஜஸ்ல ஸ்டோரியா எழுதிடலாம். ஆனா சீன்ஸா, ஸ்க்ரீன் பிளேவா எழுதும்போது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுல உண்மையா ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, காமெடி இஸ் சீரியஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு வந்து சிரிப்பா தோன்ற விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு தோணும்னு அவசியமே கிடையாது. ஸோ காமெடி பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ அதுல வந்து அவ்வளோ சீரியஸா ரைட்டிங்ல அவ்வளோ சீரியஸா இருந்தா மட்டும் தான் அது வந்து ஸ்க்ரீன்ல டெலிவர் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலி, அந்த ஃபேமிலி கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கான்னு ரெஜிஸ்டர் பண்ணாலும், செகண்ட் ஹால்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாவும், எமோஷனலாவும், அப்புறம் கிளைமாக்ஸ்ல வந்து பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்றது, பிளாக் பஸ்டர் காமெடி வச்சு தான் வந்து படத்த முடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஆக்டர்ஸ பத்தி பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபேமிலி எல்லார் ஃபேமிலிலயும் ஒரு வில்லன் இருப்பாங்கல்ல. ஒரு வில்லன் ரிலேட்டிவ். ரொம்ப கொடைச்சல் குடுத்துட்டு, எல்லா நான்சென்ஸான கொஸ்டின்ஸ் கேட்டு இரிட்டேட் பண்ற ஒரு ரிலேட்டிவா இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் வந்து குரு சோமசுந்தரம் வராரு. அண்ட் அவருக்கு இந்த கேரக்டர் வந்து என்ன சொல்றது, பயங்கரமா வந்து அதாவது அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் குடுத்துருப்பாங்க போல. பட் அவரு பண்ண நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அவர பார்த்தா நமக்கே வந்து கடுப்பா வந்துரும். ச்சே! நம்ம ஃபேமிலில யாராவது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி வந்து அவ்ளோ இம்பாக்ட்ஃபுல்லா அந்த ரோல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா கேரக்டர்ஸ், அதுக்கப்புறமா அவங்க ஹீரோயின் வந்து தெலுங்கு ஹீரோயின் அவங்க தான் டெபியூ பண்ணியிருக்காங்க. பட் ஆனா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வைஃபா வந்து சூப்பரா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேல வந்து மணிகண்டன். ஸோ மணிகண்டன் பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது ஆக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து மெத்தட் ஆக்டர்ஸ், இன்னொன்னு வந்து நேச்சுரல் ஆக்டர்ஸ். ஸோ மெத்தட் ஆக்டிங் எப்படின்னா, ஒரு ரோல்க்குள்ள அவங்க வந்து ஃபுல்லா அத உள்வாங்கிட்டு அந்த கேரக்டராவே இருப்பாங்க ஷூட் முடியிற வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி சார், அதுக்கப்புறம் வந்து ரன்வீர் சிங், ஃபஹத் ஃபாசில் இவங்கலாம் வந்து பயங்கரமான மெத்தட் ஆக்டர்ஸ். ஆனா இப்போ நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களா தான் இருப்பாங்க. பட் அந்த கேமரா ஸ்டார்ட் ஆக்ஷனுக்கும், கட்டுக்கும் நடுவுல வந்து அவங்க அந்த ரோல்க்குள்ள போயிட்டு வந்துருவாங்க. ஸோ நேச்சுரலா அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலியமாவோ, அவங்க வாய்ஸ் மூலியமா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் மூலியமா வந்து கேரக்டர வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட சில ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மோகன்லால் சார், நானா படேகர் சார். ஸோ அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணன். ஸோ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டனும் அந்த நேச்சுரல் ஆக்டர்ஸ் அந்த லிஸ்ட்ல வந்து அவர் வருவாரு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா அவர் இப்ப டயலாக் ஒண்ணு இருக்கு. பட் அதிலேயே அந்த வாய்ஸ் ஆக்டிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. எமோஷன் சீன்ஸ்ல எப்படி பேசணுன்றது, அதுக்கப்புறம் காமெடி சீன்ல எப்படி பரபரப்பா பேசணுன்றது, அந்த மாரி பயங்கரமா டிஃபரன்ஸ் காட்டியிருக்காரு. மணிகண்டன் ஒரு நல்ல ரைட்டர் தெரியும், நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியும். பட் ஒரு ஆக்டரா வந்து அவர் இன்னும் அவர வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ தொடர்ந்து எல்லாம் 3மே ஹேட்ரிக் ஹிட் தான். குட் நைட், லவ்வரு, அப்புறம் இப்போ வந்து குடும்பஸ்தன். ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணும் அப்டின்னா, அதாவது வந்து இப்ப நம்ம எல்லாருமே நம்ம ஓடுறோம். டெய்லி வந்து என்ன ஓடுறோம், மாசம் அந்த சேலரி வரதுக்காக தான் ஓடுறோம். ஓடிட்டு நம்ம ஃபேமிலிய சப்போர்ட் பண்றோம். பட் ஆனா, நம்ம சம்பாதிக்கும்போது குடும்பத்தில ஒரு மரியாதை கிடைக்குதுல்ல. பட் சம்பாதிக்காதபோது கிடைக்குதா? அப்டின்றது தான் ஒரு பெரிய கேள்வி. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான படம். இந்த மாரி நெறைய படங்கள் வரணும். நெறைய எதார்த்தமான படங்கள் வந்து வரும்போது தான், என்ன சொல்றது, பீப்பிள்க்கு இன்னும் கனெக்ட் ஆகும் அப்டின்றத நான் நம்புறேன். தேங்க் யூ.